ரெண்டு பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது ஒரு கற்பனையான உரையாடல் தான். ஆனால் அதில் சில உண்மையான தகவல்களும் இருக்கிறது. ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. ஒரு கற்பனையான பேச்சு தான். நம்ம அம்முஜ மாமியும் சீனிவாச ஐயர் ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. ஏன்னா அந்த சராயு நதி பக்கத்தில் இருக்கோன்னா அங்கே தோண்டி எடுக்கிறாளாம். நோக்கு தெரியுமா அபிஷ்டு? அப்படி தாண்டி நேக்கும் பேப்பரில் போடுறா, பலர் பேசிக்கிறா. நேக்கு காதில் விழுது, நன்னாவே விழுது. ஏன்னா என்ன ஆச்சுன்னா, தோண்டுனா என்ன, தோண்டுனா எதுக்காக தோண்டுனா, ஏதாவது கிடைச்சிதான்னா? அப்படி இல்லோடி, இதெல்லாம் அவள் பேசிக்கிறா. இதுக்கான சரியான தகவல் நேக்கு தெரியல. ஆனால் எதுக்காக இவெல்லாம் செய்கிறான்னு நேக்கு நல்லா புரியுது. அது என்னன்னு நோக்கு நான் சொல்கிறேன். கொஞ்சம் நல்லா கவனமாக கேளு, புரியும் உனக்கு. சரிண்ணா, சொல்லண்ணா. அதாவது இந்த ராமாயணத்தில் இருக்காளோ யாருன்னா, அதான் ராமபிரான். ஆமாம் ஆமாம், தெரியும் தெரியும். ராமாயணம் எனக்கு நன்னா தெரியும். தினைக்கும் நாளைக்கு வாசிப்பனே, தினைக்கும் ஒரு பக்கம் படிப்பனே. அந்த வாசிக்கிறது எனக்கு நல்லா தெரியுமே. சரி, அதில் என்னென்னா நடந்துச்சு? தோண்டி எடுக்கிறாங்கன்னா ஏண்டின்னா, அவள் தோண்டி எடுக்கிறா. எதுக்காக தோண்டி எடுக்கிறான்னா, அங்கே இந்த சராயு நதி இருக்கு இல்லையோ, அங்கே அவள் செத்துட்டதா இந்த ராமாயணத்தில் வால்மீகி எழுதினார்களோனோ, அதை தான் தோண்டி எடுக்கிறான். ஏன் தோண்டி எடுக்கிறான்னா, அவளுடைய அந்த எலும்பு கிடைக்கும் அல்லது உடம்பு கிடைக்கும், ஏதாவது ஒன்று கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இல்லடி, பல இடத்துல அங்கே தோண்டி எடுக்கிறா. தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறா. பல கோடி ரூபா அதுக்குன்னே செலவு பண்ணுறா. ஏன்னா எல்லாரும் சொல்கிறா இந்த ராமாயணமெல்லாம் பொய்ன்னு சொல்கிறா. அது இல்லடி, அது உண்மைதான் அப்படிங்கிறத தோண்டி எடுத்து நம்ம சொல்லணுங்கிறதுக்கு தான் அவெல்லாம் இந்த முயற்சி பண்ணுறா. அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. சரிண்ணா, ஏதாவது நல்ல தகவல் கிடைச்சிதாண்ணா? தோண்டிக்கிட்டே இருக்கா, இன்னும் சரியான தகவல் கிடைக்கல. சரிண்ணா, அந்த வெராவல் கடற்கரையில் குஜராத்தில் அங்கே அந்த கிருஷ்ண பகவான் அவர் அங்கே செத்து போயிட்டதா சொன்னார். அவர் சொர்க்கத்துக்கு போனாருன்னு சொல்கிறாங்களே அந்த பகவான். அதை பற்றி என்னென்னா நீங்கள் சொல்கிறீங்க? ஏண்டி, நேக்கும் கேள்விப்பட்டேன், எனக்கும் நன்னா தெரியும். இந்த மகாபாரதத்தில் கிருஷ்ண பகவான் கடைசியாக போனார் குஜராத்தில் தான். அவர் எங்கே பிறந்தார்? மதுராவில் பிறந்தார். மதுராவில் பிறந்து அவர் கடைசியாக எங்கே போகிறார் அப்படின்னா குஜராத்துக்கு தான் போகிறார். அங்கே வெராவல்னு ஒரு கடற்கரை இருக்கோன்னா அங்கே தான் போகிறார். அங்கே ஒரு இடம் இருந்தது. அந்த இடம் கடலில் அழிஞ்சு போச்சு. அவர் கட்டின அந்த அரண்மனை இருக்கு இல்லையோண்ணா, அதெல்லாம் அழிஞ்சு போச்சுன்னா அப்புறமா தான் அவள்லாம் கட்டினா. நோக்கு தெரியுதோ தெரியலையோ, இதெல்லாம் பேப்பரில் வந்ததுண்டி. அதனால தாண்டி கிருஷ்ண பரமாத்மா அவர் அங்கே ஒரு வேடன் கொண்டுட்டதா செய்தி வந்ததுன்னா அது சரியானு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான். ஆனால் தான் அங்கேயும் தான் அவள் தோண்டி எடுக்கிறா. போர்பந்தரில் தோண்டி எடுக்கிறா, வெராவல் கடற்கரையில் தோண்டி எடுக்கிறா, குஜராத்தில் பல இடத்துல தோண்டி எடுத்துக்கிட்டே இருக்கா. ஏதாவது முக்கியமாக தகவல் கிடைச்சிதான்னா அது இல்லடி, தோண்டிக்கிட்டே இருக்கா.
இதெல்லாம் வந்து மகாபாரதத்தில் இருக்கக்கூடிய தகவல்னா அதெல்லாம் உண்மைன்னு சொல்லணும். அதுக்காக தான் அவள் தோண்டி எடுக்கிறா, பல கோடி ரூபா செலவு பண்ணுறா. அதெல்லாம் ஒரு நாளைக்கு தெரிய வந்துடணும். அப்போ எல்லாருக்கும் தெரிய வரும், உனக்கும் புரியுண்டி. அதுக்காக தாண்டி நான் சொல்கிறேன். இப்படி 2 பேரும் பேசி கொண்டிருந்த உரையாடல் இது கற்பனையான ஒரு உரையாடல் தான். ஆனாலும் அதில் இந்த நிகழ்ச்சி தோண்டி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. எங்கே ராமன் பிறந்ததாக சொல்லக்கூடிய அயோத்தியில், அங்கே தான் பாபர் மசூதியும் இருக்குது, அங்கே தோண்டி எடுக்கிறாங்க. அதே போல் கிருஷ்ணன் பிறந்ததாக இருக்கக்கூடிய அந்த மதுரா, அதுக்கப்புறம் அந்த அழிஞ்சு போன இடம் இருக்கு இல்லையா, அங்கேயும் போயிட்டு குஜராத்தில் தோண்டி தோண்டி எடுக்கிறா. அதனால் எதுவுமே கிடைக்கல. ஏன்னா இதெல்லாம் புராணத்தில் இருக்கக்கூடிய வரலாறு தான். வரலாறுன்னு சொல்லக்கூடாது, அது கதைகள் தான். அந்த கதையை உண்மையாக்கணும்னு சொல்லிட்டு இந்த மத்திய அரசு முயற்சி பண்ணுறாங்க. எப்படியாவது அதை முயற்சி பண்ணி கண்டுபிடிச்சி சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு தான். நண்பர்களே, இது உரையாடல் தான், இது ஒரு கற்பனையான உரையாடல் தான். ஆனால் இதில் புதைந்திருக்கக்கூடிய உண்மையான விஷயம் நிஜமாக இந்த மத்திய அரசு செய்து வருகிறது. இதையெல்லாம் யார் சொன்னார் என்றால் பாராளுமன்ற உறுப்பினர் சு வெங்கடேசன் அவர்கள் தான் சொன்னார். இப்படியெல்லாம் அவர்கள் பணத்தை செலவு பண்ணுகிறார்கள், பொய்யை உண்மையாக்க முயற்சிக்கிறார்கள், புதிய வரலாற்றை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் என்பதுதான். அந்த அடிப்படையில் தான் இந்த காணொளி அமைந்துள்ளது. நண்பர்களே, இதையெல்லாம் நான் தெரிந்து வைத்த விஷயங்களை உங்களுக்கு விளக்கியுள்ளேன். நம்புவதும் நம்பாததும் உங்களுடைய விருப்பம், அதில் நான் சொல்வதற்கு எதுவும் இல்லை. எனவே இந்த இரவு நள்ளிரவாகட்டும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.